மக்களே 19/2/2026 சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டீங்களா? ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. ஃபோன் மிஸ் ஆனது மட்டும் இல்லைங்க, டிஸ்பிளேவும் அந்த ஃபோனில் உடஞ்சிருச்சு. ஹைலைட் என்னன்னு கேளுங்க, அந்த ஃபோன் வித்தின் 3 ஹவர்ஸ்லேயே கிடச்சிருச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு நல்ல மனுஷனால தான். ஸோ இப்போது தெரிஞ்சவங்களே நல்லது பண்ண யோசிக்கும் போது தெரியாதவர் இந்த ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த மொபைலில் இருக்க சிம்மை கழட்டி அவங்க வீட்டம்மா ஃபோனில் போட்டு எனக்கு கால் பண்ணி எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொன்னார். நானும் ஒரு 9 to 10 அங்கே போனேன், ரீச் ஆனேன். ஆனால் ஃபேமிலியே செம்மையாக பேசினாங்க. எல்லாருமே வந்து அவர் போனோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு ஹக் பண்ணார், எனக்கு தெரியும்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்கிறதே தெரியலடா. வீடியோ எடுத்துக்கிட்டுமா முருகேசனுங்களா? முருகேசன் வந்து நம்ம பவானி போகிற சித்தாரில் இருக்கார். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு தொலைஞ்சிருச்சு. ஃபோனை தேடி எங்கெங்கேயும் அலைஞ்ச இன்னும் பண்ணுறதுக்குலாம். ஸோ அவங்க வீட்டம்மா வந்துட்டு நம்ம ஃபாலோவர் போல பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் வந்து இப்போ இது இருக்கிற மனசு யாருக்கு இருக்கு எனக்கு எதுவாக தெரியல. ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. இது வந்து அவர் ஒரு காட் கிஃப்ட் சைல்டு. ஸோ பேச வராதவருக்கு. ஸோ ஒரு சொல்லி காமிச்சார் என்கிட்ட. அப்புறம் எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க இந்த மாதிரி பார்த்துருக்காரு அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி செம்ம ஷாக்கு. அவர் போனதும் ஒரு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தார். அப்புறம் இந்த மாதிரிலாம் சொன்னார். எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. நான் ஃபோன் போடுறப்ப அவர் பார்த்துருக்காரு. அவரால் என்னை கூப்பிட முடியல. ஸோ அதனால தான் மிஸ் ஆகி அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி அவங்க வீட்டில் சொல்லி என்ன அப்புறம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஃபோனெல்லாம் ரொம்ப தவிர்ச்சது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஃபோனை என்கிட்ட கொண்டு வந்து குடுக்கணுங்கிறதுக்காக இவரு எவ்வளோ தவிர்ச்சாருங்கிறத அவங்க வீட்ல சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்டு ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி ஒரு ஆனந்த கண்ணீரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கொமலாபாத்துக்காரங்கிற நேம் வந்து எவ்வளோ தூரம் ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லார் மனசுலயும் ஒரு நல்ல ஒரு பேர் சம்பாரிச்சிருக்கேங்கிறது எனக்கு யோசிக்கும்போது ஒரு மாரி என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப நல்லது பண்ணிட்டேன் போல. ஏன்னா எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இது கிடைக்கும், அது இவ்வளோ தூரத்துலேருந்து எனக்கு கிடைக்கும்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ஃபோன் மிஸ் ஆனாவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஃபோன் நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஒன்ஸ் ஃபோன் தொலைஞ்சிச்சுன்னா கிடைக்காதுல்ல, அதுதானே ஆக்சுவல் ட்ரூத்து. ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு மாதிரி செம்ம ஹாப்பிங்க. நான் அதனால் வார்த்தைகளால் விவரிக்க முடியல. அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பி வந்தேன்.